தொகுதியாகவும் உள்ளது. இங்கேதான் அரியலூர் மாவட்டத்திற்கான வேட்புமனு அரியலூர் மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார் அதிகாரியாக. வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கை இங்கே நடைபெறுகிறது. ஆகவே 100% பொருத்தமாக இந்த அரியலூர் தான் நாடாளுமன்ற தொகுதியாக இருக்க வேண்டும் என்பது எல்லோருடைய கருத்தாக அமைகிறது. அரியலூரை பாராளுமன்ற தொகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று இன்றைய தினம் 12/4/2024 வெள்ளிக்கிழமை அரியலூரிலே தற்காலிக பேருந்து நிலையத்திலே நாம் இந்த செய்தியாளர் சந்திப்பையும் ஆலோசனை கூட்டத்தை நடத்த பிறகு இந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆரம்பம் தொலைக்காட்சிக்கு நாம் அளிக்கக்கூடிய இந்த பிரத்யேக பேட்டியிலே முதலிலே ஆரம்பம் என்ற அந்த தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்துள்ளோம். ஏன்னா ஆரம்பமே அமர்க்கலாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எங்களுடைய இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் போதே அரியலூரிலே மழை பொழிந்து இயற்கை எண்ணெய் எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்திருக்கிறார். எங்களுடைய நியாயமான கோரிக்கை அனைவருக்கும் இப்போதைக்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கும் புரிய வேண்டும். ஏன் இந்த நேரத்தில் இன்னும் ஒரு 4-5 நாட்கள் தானே இருக்கிறது, பரப்புரை நிறைவுவிட போகுது. இந்த நேரத்தில் இந்த செய்தியாளர் சந்திப்பை வைக்க வேண்டிய அவசியம் என்ன, ஆலோசனை கூட்டம் நடத்த வேண்டிய அவசியம் என்னவென்ற மற்றவர்களுக்கு குழப்பமாக இருக்கும். நாங்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தவில்லை, செய்தியாளர் சந்திப்பு நடத்தவில்லை. இந்த மண் 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் பழமை வாய்ந்த தெற்காசியாவையே ஒரு கொடையின் கீழ் ஆட்சி செஞ்ச கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த மாமன்னன் ராஜேந்திர சோழன் ராஜராஜனுடைய மகன். அவன் அரியலூரிலே கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைமை அரியலூரை சட்டமன்ற தொகுதியாக இருக்கிறது. அரியலூரிலே தான் இப்போதைக்கு பாராளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இங்கு தான் நடக்கிறது. தேர்தல் நடத்தும் அலுவலர் இங்கு தான் இருக்கிறார். இந்த மாவட்ட ஆட்சியரை தான் இங்கே மையப்படுத்தி அனைத்து வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கையில் 70 கிலோமீட்டர் இந்த தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத 70 கிலோமீட்டர் தொலைவிலே ஒரு தலைநகரமாகவும் இல்லை. அது கடலூர் மாவட்டத்திலே ஒரு தொகுதி சிதம்பரம். அந்த தொகுதியை இனி 2026 தொகுதி மறுசீரமைப்பு நடைபெறும் போது இந்திய தேர்தல் ஆணையம் இங்கே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள், இங்கு இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகள், அனைத்து அமைப்புகளும் ஒருமித்த கருத்தாக அரியலூரை பாராளுமன்ற தொகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று ஒத்த குரலை கொடுத்து அனைவரும் ஒருமித்த குரல் கொடுக்கும் போது இது உறுதியாக அரியலூரை நாடாளுமன்ற தொகுதியாக அறிவிக்க முடியும். இந்த அரியலூரை நாடாளுமன்ற தொகுதியாக அறிவிப்பதற்கு அரியலூரில் என்னென்னலாம் சிறப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவிற்கே அதிக வருமானத்தை கொடுக்கக்கூடிய சிமெண்ட் சிட்டி என்று அழைக்கப்படக்கூடிய அரியலூர் சிமெண்ட் சிட்டி மூலமாக ஏறத்தாழ 15 ஆலைகளுக்கு மேல் இருக்குது. இந்த ஆலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ரூபாயை வந்து இந்திய ஒன்றிய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் வரியாக கொடுக்கிறது. அது இல்லாமல் தென்னக ரயில்வேக்கு மட்டுமே ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாயை அந்த சரக்கு போக்குவரத்து மூலமாக கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இவ்வளவு எல்லாம் வளமிக்க இருக்கக்கூடிய இந்த பகுதி சோழர் காலத்திலே மிக அதிகமாக விவசாயத்திலே செலுத்து வங்கியிருந்தது. அதே போன்று நீர்நிலைகள் தமிழகத்திலேயே 2477 நீர்நிலைகளை கொண்ட மாவட்டமாக அரியலூர் திகழ்கிறது. வசதிகளை எல்லாம் இந்த மாவட்டம் கொண்டிருக்கிறது. எனவே அரியலூரை நாடாளுமன்ற தொகுதியாக அறிவிப்பதற்கு தன்னுடைய கொடையின் கீழ் ஆட்சி செஞ்ச மாமன்னர் ராஜேந்திர சோழன் ஆண்ட இந்த மண்ணிற்கு தகுதி இருக்கிறது என்பதை வலியுறுத்தி தான் இன்றைய தினம் நாம் இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது குறித்து மேலும் நம்முடைய பகுதியிலே தொடர்ந்து இந்த அரியலூர் நாடாளுமன்ற தொகுதி மீட்பு குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய சங்கர் அவர்கள்